எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி கொதிநிலையில் வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம். வேர்ல்டு வைடு உலகளாவிய லெவல்லையும் இந்திய அளவிலையும் சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இந்தியா பாகிஸ்தான் நடுவிலான போர் பதட்டம் இப்போ உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று இரவு இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாத முகாம்கள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது நடந்திருக்கக்கூடாது, ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் இது தவிர்க்க முடியாமல் தான் நடந்தது போல தோணுது. இந்த போர் பதட்டத்தை பற்றியும் போரை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்க பற்றியும் ஒரு சின்ன பதிவு தான் இந்த பதிவு. போர் உண்மையிலுமே போர் அப்படிங்கிறது எந்த ஒரு தீர்வையும் கொடுக்காதுங்க. ஏன்னா போர் எப்போ ரொம்ப வழக்கமாக நடந்த காலங்கள் எப்போ, அந்த காலத்தில் மன்னராட்சியில் டெமோக்ராட்டிக் ரூல் இல்லாமல், அதாவது ஒரு ஜனநாயகபூர்வமான ஆட்சிகள் இல்லாமல் மன்னராட்சி நடந்தப்போ ஒரு நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து அந்த நாட்டை ஜெயிச்சு தான் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரக்காக போர்கள் நடத்தப்பட்டது. பல வீரியமான போர்கள் நடத்தப்படும். அந்த அசுமேத யாகம்னு ஒன்று ஒரு போர் செய்யறதுக்காக ஒரு யாகம் செய்கிறதா சொல்லுவாங்க. அது ராஜசூக யாகம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போர் மட்டும்தான் ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது. பட் இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் தே ஹேவ் பெட்டர் ஜாப் டு டூ ரேதர் ஆஃப் வார். நான் என்றைக்குமே ஐ டோன்ட் சப்போர்ட் வார். ஏன்னா வாருங்கிறது மேபி ஒரு நாட்டோட சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறதுக்கான ஒரு சேனல் தான் சொல்லலாம். இந்தியா இஸ் வெரி சுப்பீரியர் தென் பாகிஸ்தான் இன் வாட் ஆஸ்பெக்ட்னா, அஃப்கோர்ஸ் இந்தியா பாகிஸ்தானோட எல்லா வகையிலும் பெட்டரான கண்ட்ரி தான். எக்கானமி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்க்ளூடிங் த டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் மோஸ்ட் பர்ஃபெக்ட். உலகத்தோட 4வது பெரிய ஆர்மியை வச்சுருக்கிறது இந்தியா. இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க இந்த போர் பதட்டங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயந்தான். கடைசி சில வருஷங்களாக கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. நான் கூட போன ஆகஸ்ட்டில் காஷ்மீரில் இப்போ இந்த துப்பாக்கிச்சூடு இருந்த பகல்காம் பைச்சரன் வேலியில் தான் போய் ஒரு வாரம் தங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் 70களில் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டின ஒரு ஒப்பந்தம் நடந்ததுங்க. ஏன்னா வார் நடந்தது, அப்பயுமே ஒரு வார் நடந்தது. லால் பகதூர் சாஸ்திரி இருந்தப்போ தாஷ்கண்டில் போய் ஒப்பந்தம் போட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்து பிரகாரம் போர் நிறுத்தம் நடந்திருக்கணும். பட் அப்பப்போ பாகிஸ்தான் அந்த பாக் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் இருந்துக்கிட்டு தொடர்ந்து இந்தியாவுக்கு தள்ள கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. ஜெய்சி முகமது, ஹிஜ்புல் முஜாஹிதீன், அப்புறம் இன்னும் தாலிபான், அல்-கொய்தான்னு ஏகப்பட்ட டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்கங்கிறது உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த பிரச்சனைகளை பைலேட்டரல் டாக்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு உலக நாடுகள் ஏதோ ஒரு நாடை மத்தியஸ்தம் பண்ண வச்சோ தீர்த்திருந்தோம்னா பாகிஸ்தானை நம்ம ஆரம்பத்திலே அடக்கி ஒடுக்கியிருக்கலாம். பட் நம்ம அதை இது பண்ணாமல் அப்பப்போ பதுங்கி தாக்குறது, சின்னதாக தாக்குதல் நடத்தி அப்பப்போ அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்ததுனால ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட அணு ஆயுத வலிமையை பெருக்கிக்கிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க மற்ற அணு ஆயுத நாடுகளுக்கு இணையான ஒரு வலிமையை பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கும்போது அந்த நாடு இராணுவ வலிமை ரொம்ப மிகுந்த நாடாக தான் கருதப்படும். இப்போ என்ன தான் இந்தியன் ஆர்மியில் நம்பர் வைஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே அட்டாமிக் வெப்பன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஈக்குவலான பலம் பொருந்திய நாடு தான். அது இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இலக்கருக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அவங்களோட எக்கானமி இஸ் கிரம்பிளிங். அவங்க நாடே நாசமாக போயிட்டுருக்கு, தொழில் நசிஞ்சிருச்சு, நிலையான அரசு இல்லை. நாங்கள் எப்போவுமே இராணுவம் தான் அரசை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். இராணுவம் ஆட்சி செஞ்சு எந்த நாடு விளங்கியிருக்கு வச்சுப்பாங்க. அங்கே டெமோக்ராட்டிக் ரூலுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்போவுமே இராணுவத்தோட கண்ட்ரோலில் தான் ஆட்சி நடக்கும். அதனால் எக்கானமி நொறுங்கிருச்சு. இருக்கிறவங்களாம் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடிட்டுருக்காங்க. ஆனால் நான் இங்கே ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை செய்கிறேன், நானே பார்த்துருக்கேன். என்னோட நிறைய பாகிஸ்தானிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க யாருக்கும் ஊருக்கு திருப்பி போக பிரியும் இல்லை, போகிறக்கு வழியும் இல்லை. போய் என்ன பண்ணுவோன்னு கேட்குறாங்க. எல்லாம் இங்கேருந்து ஆஸ்திரேலியா, கனடான்னு ஓடிட்டுருக்காங்க. அப்படி ஒரு நாட்டுக்கு இலக்கருக்கு எதுவும் இல்லை. வார்னு வரும்போது அவன் முட்டாள்தனமாக என்ன வேணால் பண்ணலாம்.
ஒரு அணாயுதத்தை தூக்கி போட்டான்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, இருக்கிற கோபத்தில் தூக்கி பார்டர் இருக்கிற இடம் இங்கே குஜராத், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் மேலேயோ இல்லை அகமதாபாத் மேலேயோ போட்டான்னா குறைஞ்சது 10 கோடி பேர் செத்து போயிடுவாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து கேன்சர்னால் வந்து அந்த 2 மாநிலங்கள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி பேர் கேன்சர்னால். ஏன்னா அணாயுதம் வீசின அப்புறம் வந்து கேன்சர் வந்து 10 வருஷத்துக்காக அந்த அணுக்கதிர்வீச்சுகளோட தாக்கம் இருக்குமாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு கேன்சர்னால சாகுறாங்க, அது இன்னொரு 10 கோடி இருக்கும். அந்த கிட்டத்தட்ட அந்த 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 ரீஜன் ஃபுல்லாகவே ஒன்றுக்கெல்லாம் போயின்னு வச்சுங்களேன். இது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது தான். ஏன்னா வந்து அவங்ககிட்டையும் வந்து இந்தியாவுக்கு ஈக்குவலான அணாயுதங்களை வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க, அது உண்மையும் கூட. அதனால் வந்து இலக்கிற்கு எதுவும் இல்லைங்கிற நிலையில் வந்து இந்திய ராணுவம் வந்து முரட்டுத்தனமாக உள்ளே இறங்கி அவங்களோட சிவிலியன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பித்தாங்கன்னா, எங்கிட்ட இலக்கிற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற கோபத்தில் தூக்கி போட்டாங்கன்னா ஒரு ஸ்டேட் நமக்கு ஒரு உயிர் போனாலும் லாஸ் தராது. அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து பாகிஸ்தான் கூட இல்லை, எந்த நாட்டுக்கூடையும் போகிற விரும்புகிற ஆள் கிடையாது. அது இல்லாமல் வந்து ஒரு போர் அப்படின்னு ஒன்று நடந்து முடிஞ்சால் அந்த போருக்கு அப்புறம் வந்து அந்த போரில் ஈடுபடுற 2 நாடுகள் மேலேயும், 2 நாடுகளோ 3 நாடுகளோ எல்லா நாடுகள் மேலேயும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகுதுன்னு வச்சுங்களேன். இந்த போருக்கான செலவுகள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் பண்ணுற செலவு வந்து அந்த போர் முடிஞ்ச அப்புறம் அவங்க கண்ட்ரியோட பொருளாதாரத்தை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்குதுங்க. ஏன்னா இது கார்கில் வாருக்கு அப்புறம் வந்து நடந்த ஒரு அனாலிசிஸ் பிரகாரம் வந்து எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபாரின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃபோரம் அப்படின்னு, ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபோரம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஃபோரத்திலிருந்து வந்த ஒரு ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி வந்து இப்போ வந்து 6.2% வந்து வளர்ந்துருக்குங்க. பாகிஸ்தானுக்கு வந்து இட்ஸ் ஒன்லி 3.2. ஸோ அதுலேயே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இமீடியட்டாக போர் நடக்கும்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து கார்கில் வரப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து மிலிட்ரியோட ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ் மட்டும் 15 கோடி ரூபாய். இது எப்போ 2002-03 கார்கில் வார் நடந்தப்போ வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மொத்தமாக வந்து அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் வந்து மிலிட்ரிக்கு ஒரு 300 தடவை இங்கேருந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி மிசைல் அட்டாக் பண்ணாங்களே, 300 தடவை மிசைல் அட்டாக் பண்ணால் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா செலவாகுமாம். அதான் இருக்குது கார்கில் அப்போ. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மாதம் இந்த வார் ஆன் அண்ட் ஆஃப் நீடிச்சுது கார்கில் வார். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா செலவாக இருந்திருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இப்போ ஃபுல் ஸ்கேலில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல் ஸ்கேலில் வார் நடந்ததுன்னா, ப்ராப்பராக ஃபுல் ஸ்கேல் வார் நடந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ஒரு நாளைக்கு மட்டும் செலவாகுங்களாம். ஒரு நாளைக்கு 5000 கோடி ரூபாய் வந்து செலவாகும். யோசிச்சு பாருங்கள், ஒரு வாரம் நடந்தாவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35,000 கோடி காலி. ஒரு வாரத்துக்கு 35,000 கோடினா ஒரு மாதம் வாரம் நடந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கோடி வந்து மிலிட்ரி வந்து செலவு பண்ணணும். இது இல்லாமல் மிலிட்ரிக்கு நம்ம டைரெக்டாக பண்ணுற செலவு இல்லாமல் ஃபாரின்லேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 பில்லியன் அளவுக்கு வந்து லாஸ் ஆகுறாங்க. ஏன்னா வச்சு பாருங்கள், இந்தியாவில் வார் நடக்கும்போது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து எப்படி அவனோட பணத்தை முதலீட்டை விட்டு வைப்பான், தே வில் வித்ட்ரா த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வார் முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட 10 பில்லியன் அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வித்ட்ரா ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரீட்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸ், டூரிசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $50 பில்லியன் அளவுக்கு லாஸ் ஆகுங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் மிலிட்ரிக்கு பண்ணுற செலவு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸு, ரீட்டைல் லாஸ், டூரிசம் லாஸ், இது எல்லாத்தையும் டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தா என்ன சொல்கிறேன்னா, ஆவரேஜாக போர் முடிஞ்ச அப்புறம் இந்தியாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட $17.8 பில்லியன் அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து லாஸ் ஒரு நாளைக்கு இருக்குமாமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2010 வந்து கிரீஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆச்சு. அது டோட்டல் கொலாப்ஸே மொத்தமே அரௌண்ட் 17 பில்லியன் தான். பட் இந்தியாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வார்னு மட்டும் ஒன்று நடந்ததுன்னா அதோட டோட்டல் அக்குமுலேட்டட் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து $17.8 பில்லியன் ஆமாம். ஒரு நாளைக்கு ஒரு வாரம் நடந்தாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் காலியாகிடும். யோசிச்சு பாருங்கள், ஒரு வாரம் போரே வந்து இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கு வந்து லாஸ் கொண்டு வந்துடும். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து குறையும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பொருட்களோட ருப்பியோட வேல்யூ குறைஞ்சதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
நம்மளோட ஃபாரின் ரிசர்வோட அளவு வந்து குறையும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிலிட்ரிக்கு இவ்வளோ செலவு ஆகும்போது கவர்மெண்ட் வந்து மற்ற ஸ்கீம்க்கு அலாட் பண்ண பட்ஜெட் எல்லாத்தையும் மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து மடமாற்றிடுவாங்க. எல்லா செலவும் மிலிட்ரிக்கு பண்ணும்போது மற்ற துறைகளுக்கு பண்ணுற செலவெல்லாம் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகமாகவும், பொருட்களோட விலை அதிகமாகவும், சர்வீசஸோட இது எல்லாமே அதிகமாகும். இதோட சுமை எங்கே வந்து யார் தலையில் ஏறும்? சிட்டிசன்ஸ் தலையில் தான் வரும். அதனால தான் போர் வேணாம்னு நம்ம கரடியாக கத்தணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து, ஏன்னா இப்போ அரசியல் நிர்பந்தங்களின் காரணமாக கூட வந்து இந்த நேற்று நைட் நடந்த அட்டாக் நடந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே. இது வந்து இதோட முடிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லை நாங்கள் முழு அளவு போருக்கு தான் போவோம்னாங்கன்னா, இந்தியாவில் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேன்சல் ஆகும். அகைன் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்குது இப்போதைக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக. அது திருப்பி பழைய மாதிரி வந்து தறியட்டு போக ஆரம்பிக்கும். ரெண்டாவது டே இந்த எல்லா லாஸும் யார் தலையில் வந்து விழுவும்னா, குடிமக்களாகி நம்ம தலையில் தான் சுமத்தப்படும். அதனால தான் வந்து புள்ளி உரங்களோட பேசுகிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், போர் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. இந்த காஷ்மீர் பிரச்சனையை வந்து பாகிஸ்தானை மட்டும் வச்சுட்டு பேச முடியாது. ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ல்டு கண்ட்ரியை கூப்பிட்டு வந்தோ இல்லை யூஎனில் வச்சோ பேசி தான் தீர்க்க முடியுமே ஒழிய, வார் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்ட்ரியை மொத்தமாக திவாலி அடைக்கும். இந்தியா வந்து ஓரளவு ஓகேயாக போயிட்டுருக்கு கண்ட்ரியை வந்து ஒரு வாரம் நம்ம வார் நடத்தினாலும் கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கு அந்த பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்குன்னு நினைக்கும் போது நினைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு வாரத்து வார் நடந்து $100 பில்லியன் இந்தியாவுக்கு லாஸ் ஆச்சுன்னா அது என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் ஆஸ் அ காமன் மேன்னு. எல்லாமே அதிகமாகும். சர்வீசஸ்க்கானதாகவும் பொருட்கள் விலை அதிகமாகும். ஏகப்பட்ட கிரைசிஸ் வந்து கொண்டாந்து விடும். இது ஆட்சியாளருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன, ஒரு சில நிர்பந்தங்கள் காரணமாக அவங்க வழியே இல்லைன்னா உள்ளுக்குள்ள வந்து 26 பேர்த்தை கொண்டிருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு செஞ்சே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டோக்கன் அட்டாக் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது தொடராதுன்னு நம்புவோம். பேச்சுவார்த்தை மூலமாக தான் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியுங்கிறது வந்து நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க. நன்றி, வணக்கம்.